விவசாயியின் விளைநிலத்திலிருந்து வீடு வர நீங்க பண்றீங்க. ஆமா. இப்ப தீவு வர போறீங்க. ஆமா. திருச்சியில இருந்து தீவு வர போறீங்க. அப்ப உங்களோட அந்த ஒரு சர்வீஸ் சேவைங்கிறது இன்றைக்கு இந்தியா ஃபுல்லா உங்களால பண்ண முடியக்கூடிய ஒரு சூழல்ல அதுக்கு உண்டான ஒர்க் தான் பண்ணிட்டு இருக்கோம். அதனால தான் இப்போ நிறைய ஃப்ரான்ச்சைசி மாதிரி கொடுக்குறோம் இப்போ. ஓஹோ. ஏன்னா நாங்கள் ஒரு 14 இயர்ஸ் அந்த ஃபீல்டில் இருக்கோம். ஓகே. எங்களோட ஃப்ரான்ச்சைசி இப்போ தமிழ்நாடு ஃபுல்லாக நாங்கள் பண்ணுறோம். இப்போ அந்த மாதிரி இப்போ போர்ட் பிளேயில் எங்களுக்கு ஒரு ஆஃபீஸ் இருக்கு. ஓகே. அங்கேயும் எங்களுக்கு ஒரு ஆஃபீஸ் இருக்கு. அங்கே அந்த வெண்டர் அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் நாங்களும் ஜாயிண்ட் வெஞ்சராக இப்போ அங்கே பண்ணுறோம். அவர் இபியில் ஒர்க் பண்ணுறவங்களே அவங்க ஃபாதர் பேரில் இதை. இப்போ இந்த ஒரு வருடம் நீங்க அந்த கட்டமைப்பை ஏற்படுத்தி அந்தமான் தீவுல ஏற்படுத்தி, அதாவது இந்திய பெருங்கடல் இருக்கக்கூடிய அந்த சூழல், அந்தமான் கடற்கரையும் இந்திய பெருங்கடலும் இருக்கிறதுல தான் அந்த அந்தமான் நிக்கோபார் தீவு பக்கத்துல இருக்கு. அங்க அந்த பயனாளர் என்ன சொல்றாங்க? இப்போ இந்த 24ல இருந்து இப்போ 25 வந்துடுச்சு. இப்போ உங்களோட அந்த எரெக்ஷன்ல இருந்து அவங்க நிறைய எடுக்கிறாங்க, பெனிஃபிட் ஆகுறாங்க. அவங்களோட இது என்னவாக இருக்கின்றது ஆக்சுவலி வந்து பயனாளரா? அதான் அவங்க ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே அவங்க வேற ஒரு 3 பேருக்கு இந்த ப்ராஜெக்ட் கொடுத்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு ஆகுது. ஓ. ஏன்னா அவங்களால பண்ண முடியல, ஃபெயிலியர் பண்ண முடியல. நாங்கள் சக்ஸஸ்ஃபுல்லி முடிச்சதுக்கப்புறம் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய பொலிட்டிஷியன். மிகப்பெரிய பொலிட்டிஷியன் அவங்க. எம்பி கூட நின்னவர் லாஸ்ட்டு. சோனியா காந்தி மரத்தோட டேரெக்டாக பேசக்கூடிய அந்த அளவுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் ஆளு. நான் இந்த மாதிரி முடிச்சிட்டேனான்னு சொல்லி போய் சொன்னேன் அவர்கிட்ட. அவர்கிட்ட ஒரு ஆசை வாங்கும்போது கட்டி பிடிச்சிட்டு என்னை ரொம்ப சந்தோஷம் தம்பி, இந்த நான் பண்ண என் லைஃப்பில் ஃபெயிலியர்னு ஒன்று மட்டும் தான் சோலாக இருந்துச்சு, பட் இது எனக்கு ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சு கொடுத்துட்டீங்க அப்படின்ட்டு அது ஒரு எக்ஸிபிஷன் மாதிரி பார்க்குறாங்க போய். ஓ.